வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் இந்தியா லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ப்ளம்பிங் லைன் கொடுக்கும்போது அதில் என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது, எப்படி ப்ளம்பிங் கொடுக்குறோம், மெட்ரோ வாட்ரு, ரெயின் வாட்ரு, போர் வாட்ரு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு வீட்டோட ப்ளம்பிங்லேருந்து இன்வால்வ் ஆகும். இதை எப்படி அழகாக பிரித்து கொடுக்கணுன்றதை சைட்லேருந்து நம்மளோட ப்ளம்பிங் டீமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த சைட்டில் வந்து 2 டேங்கு கொடுத்துருக்கோம். 2 டேங்கில் வந்து ஒன்று மெட்ரோ வாட்ரு, ஒன்று போர் வாட்ரு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டெலிவரி லைன் பார்க்கலாம். இப்போ டேங்கோட அவுட்லெட் இங்கே எடுத்துருக்கோம். இது வந்து 1.25 இன்ச்சு பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1.25 இன்ச்சு பைப்பில் மேலே வந்து டேங்க் ஓவர்ஃபுல் கொடுத்துருக்கோம். இந்த ஓவர்ஃபுல் வந்து டேங்க்லேருந்து அந்த டாப்லேருந்து ஒரு 5 இன்ச்சு டவுனில் இருக்கணும். அப்போ தான் தண்ணி நிறையும் போல் மூடியில் தண்ணி வெளியில் வராமல் டேங்க் ஓவர்ஃபுல் ஆச்சு அந்த லெவலில் வெளியில் போயிடும். தண்ணி ஏர்லாக்காமல் இருக்கிறக்காண்டி ஏர் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். டேங்கை க்ளீன் பண்ணணும்னா நம்ம இந்த வால்வை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா டேங்க் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதுவே தண்ணி அவுட்லெட் போய் வெளியில் போயிடும். இதுவும் அதே சேம் தான். அதே மாதிரி அவுட்லெட் கீழே எடுத்துருக்கோம். கீழே மோட்டர்லேருந்து வரது வந்து 1 இன்ச் பைப் வந்துடுது. இங்கே வந்து ஏன் வால்வு போடலன்னு சில பேர் கமாண்டில் கேட்பாங்க. கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்க, அவங்களால மேலே ஏறி அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே வந்து வால்வு போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 2 டேங்க் பிளான் பண்ணுறப்ப இந்த மாதிரி இன்டர் கனெக்ஷன் வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அது எதுக்காண்டினா இப்போ வந்து இந்த டேங்க் வந்து மெட்ரோ வாட்டர், இந்த டேங்க் போர் வாட்டர். இப்போ வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் இந்த டேங்கை ஏற்றிட்டோம். மெட்ரோ வாட்டர் இந்த டேங்கில் ஏற்றிட்டு இப்போ இந்த டேங்கில் வந்து நம்ம பாத்ரூமுக்கெலாம் போர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எனக்கு மெட்ரோ வாட்டர் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த வால்வு வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணி இதில் வந்து மிக்சிங் ஆகிரும். இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ கிச்சனில் தண்ணி வரல, இப்போ கிச்சனில் வந்து மெட்ரோ வாட்டர் வராத டயத்தில் வந்து நம்ம இந்த வால்வு ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த டேங்கில் இருக்க தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 பைப் லைன் வருது. இந்த 4 பைப் லைன் என்னன்னா 2 1 இன்ச்சு பைப், 2 மோட்டர் லைன். ஒன்று வந்து போர் மோட்ரு, இன்னொரு 1 இன்ச்சு வந்து சம்பு மோட்ரு. இந்த 1.25 வந்து இந்த போரோட அவுட்லெட்டு, இந்த 1.25 வந்து அந்த மெட்ரோவோட அவுட்லெட்டு. இப்போ வந்து டேங்க்லேருந்து அவுட்லெட் ஆகி இங்கே சைடில் வந்துருச்சு. இந்த சைட்லேருந்து 2 வால்வு கொடுத்துருக்கோம். ஒரு 1.25 இன்ச்சு, ஒரு 1 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சு வால்வு எதுக்குன்னா நம்ம போர் வாட்டருக்காண்டி கொடுத்துருக்கோம். இந்த 1 இன்ச் வால்வு வந்து மெட்ரோ வாட்டருக்காண்டி கொடுத்துருக்கோம். டெலிவரி லைன் இங்கே வந்துருது 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சு இங்கேருந்து வெட்டிகளில் போகிறது வந்து 1 இன்ச்சாக நம்ம மாற்றிருக்கோம். இந்த 1 இன்ச் பைப்லேருந்து வந்து உள்ளே வர பைப் லைன் வந்து கன்சீலில் வரது 3/4 இன்ச் பைப் வரும். இப்போ எதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுருக்கியிருக்கோன்னா பைப் லைன் வந்து சுருங்க தண்ணியோட ப்ரெஷர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெஷர் பம்பே இல்லைனா கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்காண்டி இங்கே டீ போட்டிருக்கோன்னா எல்லாரும் கேட்பாங்க, இங்கே ஒரு எல்போவே போட்டுக்கலாமே, எதுக்கு டீ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீ எதுக்காண்டி போட்டிருக்கோன்னா பைப்பிலோட பைப்பை கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இங்கே ஒரு கட் பண்ணி ஒரு எண்டு கப்பு வரும். இந்த கப்பு போட்டோம்னா டேங்க்லேருந்து வர டஸ்ட்டு வந்து உள்ளே போய் டேப்பில் வந்து அடைக்காமல் அந்த டஸ்ட்லாம் கீழே ஃபார்ம் ஆகிரும். இப்போ வெளியிலேருந்து வர சிபிஎஸ் பைப் 3/4 பைப் இங்கே வந்துடும். இந்த வாட்டர் லைன் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்து ஒரு டீ போட்டு இங்கே கீழே ஒரு பிராஸ் எல்போ போட்டுருவோம். இந்த இடத்துல எதுக்காண்டி போட்டிருக்கோன்னா நம்ம கிளாஸ் செட்டு, ஃப்ளோர் மாடல் கிளாஸ் செட் வருது, இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வருது. அந்த கிளாஸ் செட்டுக்கு வர டேப் லைனுக்காண்டி இங்கே வந்து ஒரு கொடுத்துருக்கோம். அது வந்து ஃப்ளோர் டைல்ஸ்லேருந்து ஒரு அடி ஹைட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கேருந்து இப்படி வந்து கெய்சர் இங்கே கெய்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. கெய்சருக்கு வந்து இது கோல்ட் வாட்டர், இது ஹாட் வாட்டர். அதுலேருந்து இங்கே ஹெல்த் பாசெட்டு கிளாஸ் செட் இப்படி உட்காந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு கண் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ஹெல்த் பாசெட்டு கொடுத்துருவோம். இது வந்து ஃப்ளோர்லேருந்து டைல்ஸ் ஃபினிஷிங்லேருந்து 2 அடியில் வரணும். வால் மிச்சர் செட்டு பார்த்துருப்போம், பேடி வரல, நம்ம அந்த மாடல் தான் இங்கே போடுறோம். அதுக்கு வந்து டைல்ஸ் ஃபினிஷிங்லேருந்து 32 இன்ச்சு வரணும் வால் மிச்சர். இது ஷவரோட ஹைட் வந்து நம்மளுக்கு டைல்ஸ் ஃபினிஷ்லேருந்து ஒரு 7.5 அடி ஹைட்டில் வரணும். அப்போ 2 குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும். அடுத்து இந்த இடத்துல வாஷ் பேஷன் வந்துடும். வாஷ் பேஷனுக்கு அளவு வந்து நம்மளுக்கு ஸ்மால்லேருந்து 18 இன்ச்சு இருக்கணும். 18 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு வந்து டாப் பாயிண்ட்டு டைல்ஸ் ஃபினிஷிங்லேருந்து 2 அடி ஹைட் இருக்கணும். இங்கே வந்து ஒரு ஸ்டாப் பேக் போட்டிருக்கோம். எதுக்காண்டி இந்த ஸ்டாப் பேக் போட்டிருக்கோன்னா இங்கே வந்து இந்த டேப்பில் வந்து ஒரு அடைப்பாயிடுச்சு, இந்த டேப் மாற்றணும் அப்படின்ற போதில் மொட்டை மாடி ஏறி போய்ட்டு நம்ம வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து இங்கே டேப் மாற்றணும். இங்கே வந்து உள்ளே வந்து கன்சீலில் ஒரு ஸ்டாப் பேக் போட்டோம்னா அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டேப்பை மாற்றுறது ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் உள்ளே ஒரு ஸ்டாப் பேக் வர மணியை பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் தொடர்ந்து போடுறோம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.